Good morning guys. UPSC CSET classes பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது செஷன் 16. ஸோ செஷன் 16ல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டைரக்ஷன். ஓகேவா, இன்றைக்கி பார்க்க போகிறது டைரக்ஷன். ஸோ இதை பார்ட் 1 வச்சுக்கலாம். ஸோ பார்ட் 2ல் நம்ம என்ன பார்த்துக்கலாம் அப்படின்னா அனலிட்டிக்கல் ரீசனிங் நம்ம ஃபுல்லாக பார்த்துக்கலாம். சரியா? ஸோ டைரக்ஷன் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி இம்பார்ட்டன்ஸை பொறுத்தவரை 1 or 2 கொஸ்டின்ஸ் 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ 2024 பார்த்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருஷமே 22, 21லாம் 2 or 1 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. ஓகேவா? ஸோ ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி பார்ட் வந்து டைரக்ஷன். ஓகே, ஸோ மைசெல்ஃப் ஸ்ரீ ஐயப்பன், CSET ஃபேக்கல்ட்டி. ஸோ யூடியூப்பில் நீங்கள் வந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ராக் ஆப்டிடியூட் ஐயப்பன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லை டெலகிராம் ஃபோரம் நம்ம வச்சுருக்கோம் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் அப்படிங்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ வாங்க கைஸ் டாப்பிக்குள்ளே போகலாம். ஸோ டைரக்ஷன், திசைகள். ஓகேவா? ஸோ டைரக்ஷனில் உங்களுக்கு பேசிக்ஸாக என்னென்ன தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு 4 டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். இது நார்த் ஈஸ்ட், இது சவுத் ஈஸ்ட், இது சவுத் வெஸ்ட், இது நார்த் வெஸ்ட். ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் தெரிஞ்சால் போதும். ஸோ இதில் நான் அடுத்து அடிக்கடி சொல்கிறது என்ன அப்படின்னா டயக்ராம் வந்து ரீசனபிளாக வரையணும். ஏன் அப்படின்னா ஸோ 10 மீட்டர் நார்த்து போகிறாங்க அப்படின்னா ஒரு ரைட் டேர்ன் பண்ணி ஒரு 5 மீட்டர், அகெயின் ரைட் டேர்ன் பண்ணி ஒரு 20 மீட்டர் சொல்லும்போது ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதிலேருந்து இங்கே 10 மீட்டர் அப்படின்னா 20 மீட்டர் மஸ்ட் பி கிரேட்டர் தென் த டேட் டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் 20 மீட்டர் கவர் ஆகும். ஸோ டயக்ராம் வந்து ரீசனபிளாக இருக்கணும், அப்படி வரைஞ்சால் நம்மளுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் என்ன தெரிஞ்சிருக்கணும் டைரக்ஷனில் அப்படின்னா சார் ரைட்டு லெஃப்ட் எந்தெந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ ஏ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு, ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் பண்ணுறாரு அப்படின்னு இருப்பாங்க. ஸோ ரைட்டு லெஃப்ட்டு இதெல்லாம் சொல்லும்போது சார் யாருக்கு ரைட்டு, நம்மளுக்கு ரைட்டா இல்லைனா அதில் போகிறவங்களுக்கு ரைட்டானா அதில் போகிறதே நீங்கள் தான். சரியா? ஸோ நீங்கள் தான் அதில் போகிறீங்க. இப்போ ரைட் டர்ன், தென் லெஃப்ட், அகெயின் லெஃப்ட், அகெயின் லெஃப்ட், அகெயின் லெஃப்ட், இந்த மாதிரி உங்களுக்கு வரணும். ரெண்டாவது ஸோ கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ டைரக்ஷன் திரும்புறது கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திரும்பியிருக்காங்க, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திரும்பியிருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து மூணாவது ஆங்கிள். மூணாவது என்னது? ஆங்கிள். ஸோ கிளாக் வைஸ் டைரக்ஷனில் 30 டிகிரி திரும்பியிருக்காங்க, 45 டிகிரி திரும்பியிருக்காங்க, 180 டிகிரி திரும்பியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆங்கிள் வச்சு கேட்கலாம். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து டேட்டா சஃபிஷியன்சி. சரியா? ஏன்னா டேட்டா சஃபிஷியன்சி இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு டேட்டா சஃபிஷியன்சி கேட்கலாம். எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருவாங்க, ஸ்டேட்மெண்ட் 1 இருக்கும், ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கும். ஸோ இதை வச்சு ஸ்டேட்மெண்ட் 1 வச்சு ஆன்சர் பண்ண முடியுதா, 2 வச்சு ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு கேட்பாங்க. ஸோ இது வந்து டேட்டா சஃபிஷியன்சியில் சால்வ் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து ஷேடோ. இதுக்கடுத்து என்னது? ஷேடோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மார்னிங் டைமில் இவரோட ஷேடோ இந்த சைடு விழுது, அப்போ வந்து 2 பேர் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்கன்னா இவர் எந்த டைரக்ஷன் பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு வெரைட்டி இருக்குது. சரியா? ஸோ இதில் வந்து மார்னிங் சொல்கிறாங்களா ஈவினிங் சொல்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து ஷேடோ எங்கே விழுது. ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் வந்து சூரியன் வந்து ஈஸ்ட்டில் ரைஸ் ஆகும். சரியா? ஸோ நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டில் சூரியன் ரைஸ் ஆகும். ஸோ மார்னிங் வந்து ஷேடோ இங்கே விழும். ஈவினிங் வெஸ்ட்டில் சூரியன் இருக்கும், ஷேடோ வந்து எங்கே விழும்? ஈஸ்ட்டில் விழும். ஸோ இதை பொறுத்து இதில் வந்து மாறும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் மொத்த வெரைட்டியே. ஸோ டைரக்ஷனில் இந்த பேசிக்ஸ் பிரின்சிபல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், எல்லா சம்மே சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவரை கேட்ட யூபிஎஸ்சியில் 60லேருந்து 24 வரை கேட்ட எல்லா கொஷின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே, இந்த கொஷின் பாருங்கள். ஆன் ஈவினிங் பிஃபோர் சன்செட், அப்போ ஈவினிங் சன்செட்டுக்கு முன்னாடி 2 ஃப்ரெண்ட்ஸ் சுதீர் அண்ட் மோட்டு, அப்போது சுதீர் இங்கே இருக்காங்க, மோட்டு இங்கே இருக்காங்க, வேறு டாக்கிங் ஈச் அதர், இப்படி தான் பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக இப்படி பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபேஸ் பார்த்து தான் பேசுவாங்க. ரைட்டு. மோட்டு ஷேடோ வாஸ் எக்ஸாக்ட்லி டு ஹிஸ் ரைட் சைடு. அப்போ மோட்டு இங்கே பார்த்தா பேசிகிட்டு இருக்காரு, இவரோட ஷேடோ இவரோட ரைட் சைடில் விழுது. ஓகேவா? இன் விச் டைரக்ஷன் சுதீர் ஃபேஸிங் இருக்கு. அப்போ சுதீர் எந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, இந்த சைடு ஷேடோ விழுது அப்படின்னா சூரியன் இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். கரெக்டாக? சரி, இது வந்து ஈவினிங்கா காலையிலையா? ஈவினிங் சூரியன் எந்த சைடு இருக்கும்? வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு,
இது நார்த்து, இது சவுத்து. சரியா? அப்போ வெஸ்ட்டில் தான் ஈவினிங் சூரியன் இருக்கும். ஸோ இது கிளியராக தெரிஞ்சு அப்படின்னா சுதீர் எந்த டைரக்ஷன் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு? சவுத் டைரக்ஷன் பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. ஆன்சர் சவுத், ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்கள். எ பர்சன் வாக். எஸ். ஸோ இதில் உங்களுக்கு அதுக்கு அடுத்து ஃபைனலாக இது வந்து பிதாகரஸ்ப்பா. ஓகேவா? ஏன்னா டைரக்ஷன் வந்து லெஃப்ட் ரைட் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலி உங்களுக்கு பிதாகரஸில் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒன்று டைரக்ஷன் கேட்கலாம், இல்லை அப்படின்னா டிஸ்டன்ஸ் கேட்கலாம். இந்த ரெண்டு தான் பாசிபிலிட்டி. ஓகேவா? இல்லைன்னா ஆங்கிள் கூட கேட்கலாம். ஆங்கிள் கேட்குற மாதிரி சம் இருக்குது. ஓகே, சரி. இங்கே பாருங்கள். எ பர்சன் வாக் 12 கிலோமீட்டர் டியூ நார்த் அப்படின்னா நார்த் பக்கம், அண்ட் 15 கிலோமீட்டர் டியூ ஈஸ்ட், ஆஃப்டர் தட் 19 கிலோமீட்டர் டியூ வெஸ்ட், அண்ட் தென் 15 கிலோமீட்டர் டியூ சவுத். ஹவு ஃபார் இஸ் ஹீ ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஓகே, சரி. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி போட்டிருக்கு பெட்டர். நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. இதை போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். 12 கிலோமீட்டர் நார்த்து, தென் ஈஸ்ட் வந்து எவ்வளோ? 15 கிலோமீட்டர், அண்ட் வெஸ்ட் வந்து எவ்வளோ? 19 கிலோமீட்டர். அப்போ 15 போக இங்கே ஒரு 4 வந்திருக்கும். தென் சவுத் எவ்வளோ? 15 கிலோமீட்டர். 15, இது 15. அப்போ இது வரை 12 அப்படின்னா இது என்ன இருக்கும்? 3 இருக்கும். கரெக்டாக? சரி, இப்போ பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா? ஸோ இது வந்து 3, இது வந்து 4. இது என்னவா கண்டிப்பாக 5ஆக தான் இருக்கும். ஆஸ் பர் பிதாகரஸ் ஆன்சர் 5 கிலோமீட்டர். ஸோ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணும்போது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் கூட்டல் ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் சீக்வல் டு ரூட் ஆஃப் 9 + 16 சீக்வல் டு ரூட் ஆஃப் 25 சீக்வல் டு 5 கிலோமீட்டர். ஸோ 5 அப்படிங்கிறது ஆன்சர். பட் இது சால்வ் பண்ணதுக்கு முன்னாடியே 3, 4 வரும்போது 5 தான் வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ ட்ரினிட்டி 3, 4 வந்துச்சுன்னா கர்ணம், அதாவது ஹைப்போதசிஸ் எப்படி தான் இருக்கும்? 5 தான் இருக்கும். இந்த மாதிரி ஆல்ரெடி டிசைடட் இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5, 12ன்னு வந்துச்சுன்னா 13 தான் வரும். இது ஒரு ட்ரினிட்டி. அப்புறம் 8, 6ன்னு வந்துச்சுன்னா 10 தான் வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள். 5, 25, 12 ஸ்கொயர் 144, கூட்டினா வருது 169, ரூட் போட்டால் 13. இங்கே பாருங்கள். 2, 64, 6, 36, கூட்டினா 100 வருது, ரூட் போட்டால் 10. ஸோ ஆஸ் பர் பிதாகரஸ் தான் வரும். பட் 3, 4, 5ங்கிற ஒரு ட்ரினிட்டி, 5, 12, 13ங்கிறது ஒரு ட்ரினிட்டி, 8, 6, 10 அப்படிங்கிறது என்ன ஒரு ட்ரினிட்டி. ஸோ இந்த மாதிரியும் சால்வ் பண்ணலாம். திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2016. ஓகேவா? ஸோ another one question asked in 2016, சேம் தான். இங்கே பாருங்கள். A person climbs a hill straight path, a point O on the ground in the direction of northeast. இப்போ இந்த மாதிரி போட்டுக்கலாமா? நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. இதுதான் நார்த் ஈஸ்ட். அப்போ இங்கேருந்து இங்கே போயிருக்கான். இங்கே இது வந்து ஓ. ஓகேவா? ஸோ எவ்வளோ போயிருக்காங்க கொடுத்துருக்காங்களா? கிரவுண்ட் டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட் அண்ட் ரீச்சஸ் ஏ பாயிண்ட் ஏ. இங்கே ரீச் ஆயாச்சு. ஆஃப்டர் ட்ராவலிங் 5 கிலோமீட்டர். ஸோ 5 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. Then from a point A he moves to point B in the direction of northwest. நார்த்வெஸ்ட்னா இங்கே அப்படியே இங்கே வராரு. ஓகேவா? எவ்வளோ தூரம்? ஓகே, ஸோ இது 12 போல். ஓகேவா? இங்கே பி வந்திருக்காங்க. இங்கே 12 கிலோமீட்டர் ரைஸ் ஆகிருக்காங்க. நவ் ஹவு ஃபார் இஸ் தி பர்சன் அவே ஃப்ரம் தி ஸ்டார்டிங் பாயிண்ட் ஓ. ஸோ இங்கே பாருங்கள். இங்கே மாதிரி வந்தால் இங்கே வரும். இதுதான் ஓ. இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள். 12, 5ன்னு வரும்போது கண்டிப்பாக இது 13 இருக்குன்னு சொல்லியிருக்கணும். ஆஸ் பர் பிதாகரஸ் ஒரு சைடு 5, இன்னொரு சைடு 12 இருக்கும்போது அதோட ஹைப்போதசிஸ் எப்படி தான் இருக்கும்? 13 தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 25, 12 ஸ்கொயர் 144, கூட்டினா 169, ரூட் பண்ணினா என்ன கிடைக்கும்? 13 தான் கிடைக்கும். ஆன்சர் 13 கிலோமீட்டர். ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணும்போது இந்த 5, 12ங்கிறத பார்த்த உடனே 13ங்கிறது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆயிடணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் சம் சால்வ் பண்ணணும். திஸ் கொஸ்டின் ஆஸ்க் இன் 2016. ஸோ அனதர் கொஸ்டின் 2016 பாருங்கள். 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க 16. ஓகேவா? A person X was driving in a place where all roads are either north south or east west. அதாவது நார்த்து சவுத்தாக தான் இருக்கணும், இல்லைனா வெஸ்ட்டு ஈஸ்ட் இப்படி தான் இருக்கணும். ஃபார்மிங் கிரிட் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ரோட்ஸ் ஆர் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 கிலோமீட்டர் ஃப்ரம் ஈச் அதர் இன் பேரலல். அப்போ 1 கிலோமீட்டர் பக்கத்தில் என்ன இருக்குது? ரோடு இருக்குது. He started at the intersection of 2 roads. ஓகே, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். drove 3 kilometer north, 3 kilometer north, 3 kilometer west, 3 kilometer west, இது 3 kilometer, 3 kilometer west and 4 kilometer south. ஓகே, அப்போ இங்கே 1 கிலோமீட்டர் 4 kilometer south.
which further route would be bring him back to his starting point in the same route not repeated. ஓகே, ஸோ இவர் மறுபடியும் போகணும் அப்படின்னா, இவர் மறுபடியும் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகேவா? ஸோ இங்கேருந்து நார்த்தில் போயிட்டு வெஸ்ட்டில் போயிட்டு சவுத்தில் இந்த மாதிரி இங்கே வந்து நிற்கிறோம். சரியா? ஸோ இப்போ மறுபடியும் எங்கே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நான் வரணும் அப்படின்னா நான் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், போன வழியே போகக்கூடாது, கிரிட்டு மாதிரி தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 கிலோமீட்டர் ஈஸ்ட்டு, அப்போ 3 கிலோமீட்டர் ஈஸ்ட்டுன்னு இருக்குது ஆன்சர். அப்போ இந்த 2 ஆன்சர் கிடையாது. அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் நார்த்து, 1 கிலோமீட்டர் நார்த்து, ஆன்சர் பி. ஸோ ரொம்ப சிம்பிளாக கேட்டிருக்காங்க இனிஷியல் டைம்ஸில். ஓகேவா? ஃபைன். ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் 2019. ஓகேவா? PQR 3 டவுன், இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிக்கும் கியூக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 60 கிலோமீட்டர். வேரஸ் இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஆர், இப்போ ஆர் எங்கே இருக்குதுன்னு சொல்லலை. சப்போஸ் ஆர் எங்கே இருந்துச்சு அப்படின்னா பி அண்ட் ஆர் 80. சப்போஸ் ஆர் எங்கே இருந்துச்சு அப்படின்னா பி அண்ட் ஆர் 80. 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே, கியூ இஸ் இன் தி வெஸ்ட் ஆஃப் பி. இதப்போ டைரக்ஷன் போடுவோம், நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. கியூ இஸ் இன் தி வெஸ்ட் ஆஃப் பி. அப்போ வந்து கியூ இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, இங்கே 60 கிலோமீட்டர். அண்ட் ஆர் இஸ் இன் தி சவுத் ஆஃப் பி. ஆர் வந்து சவுத் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இது வந்து என்னது, அப்போ 80ன்னு கொடுத்துருக்காங்க. வாட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் கியூ அண்ட் ஆர், இதில் தெளிவாக கொடுத்துட்டான். கியூ வந்து வெஸ்ட்டில் இருக்குது, ஆர் வந்து சவுத்தில் இருக்குது. அப்போ கியூக்கு ஆருக்கு என்னென்னு கேட்டிருக்கான் பாருங்கள். இது வந்து 60, இது 80. நான் ஒரு ட்ரினிட்டி சொன்னேன். என்ன சொன்னேன்? 6 8 இருந்தால் 10 தான் வரும்னு சொன்னேன். கரெக்டாக? அப்போ இங்கே என்ன வரும்? இங்கே வந்து 60 80 இருந்தால் கண்டிப்பாக 100 தான் வரணும். ஆன்சர் 100 தான் வரும். பட் ஸ்டில் நம்ம செக் பண்ணலாம். ஏன் அப்படின்னா 60 ஸ்கொயர் என்னது 3600, 80 ஸ்கொயர் என்னது 6400, கூட்டினா 0000, இதை ஸ்கொயர் ரூட் போட்டால் 00, ஆன்சர் 00 100. ஸோ சிம்பிள் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதில் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் கன்ஃபியூஸ் பண்ண தேவையில்லை. என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் டயக்ராம். ஓகே, ஸோ திஸ் கொஸ்டின் ஆஸ்கின் 2019. இந்த கொஸ்டின் பாருங்கள், இதுவும் 19 கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்டோரி தான் பெருசாக இருக்குது. ஏ ஸ்டார்டட் ஃப்ரம் ஹிஸ் ஹவுஸ் அண்ட் வாக் 20 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஸோ இந்த மாதிரி வரும்போது நான் எப்போவுமே என்ன போட்டுருவேன், நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட் அப்படிங்கிறத நான் போட்டுருவேன். ஓகேவா? சரி, ஈஸ்ட் வந்து 20, ஈஸ்ட் வந்து 20 மீட்டர். தென் வேர் ஹிஸ் ஃப்ரெண்ட் பி, ஆக்சுவலாக பி. ஓகேவா? வேர் ஹிஸ் ஃப்ரெண்ட் பி ஜாயின்ட் ஹிம். அப்போ இங்கேருந்து இருக்கார், இங்கே வந்து பி ஜாயின் பண்ணிட்டார். ஓகேவா? அப்போ ஏஎம்பியாக இருக்காங்க. தே டுகெதர் வாக் 10 மீட்டர் இன் த சேம் டைரக்ஷன். அப்போ மறுபடியும் ஒரு 10 மீட்டர் போகிறாங்க. தென் ஏ டர்ன் லெஃப்ட், ஏ வந்து லெஃப்ட் போகிறாங்க, பி டர்ன் ரைட், பி வந்து ரைட் போடுறாங்க. அண்ட் ட்ராவல் 2 மீட்டர் 8 மீட்டர் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போது ஏ வந்து 2 மீட்டர் போயிருக்காங்க, பி அப்படிங்கிறவங்க 8 மீட்டர் போயிருக்காங்க. ஓகேவா? அகெயின் பி டர்ன் லெஃப்ட், பி லெஃப்ட் டர்ன் பண்ணுறாங்க. அண்ட் ட்ராவல் 4 மீட்டர் ஃபாலோடு பை 5 மீட்டர் டு ஹிஸ் ரைட், 5 மீட்டர் ரைட் சைடு போயிருக்காங்க. ஓகேவா? ஓகே, 4 மீட்டர் இங்கே, 5 மீட்டர் இங்கே. ரீச் ஹிஸ் ஆஃபீஸ், இங்கே வந்து பியோட ஆஃபீஸ் இருக்குது. ஏ டர்ன் ரைட், ஏ வந்து இங்கேருந்து ரைட் டர்ன் பண்ணுறாங்க. ட்ராவல் எவ்வளோ 12 மீட்டர், 12 மீட்டர் கொஞ்சம் பெருசாக பண்ணணும். ஏன்னா இங்கே பாருங்கள் 4 மீட்டருக்கே நம்ம எவ்வளோ தான் போட்டிருக்கோம், இவ்வளோ தான் போட்டிருக்கோம். 12 மீட்டர் அதை விட கொஞ்சம் பெருசாக போடணும். டு ரீச் ஹிஸ் ஆஃபீஸ், இங்கே வந்து இவரோட ஆஃபீஸ் இருக்குது. கொஸ்டின் என்ன அப்படின்னா, வாட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி 2 ஆஃபீஸஸ். இந்த 2 ஆஃபீஸ்க்கும் நடுவில் உள்ள ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரியணும். இப்போ இதில் நான் இது ஃபார்ம் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இதுவரை இதை ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக நான் ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ இதுவரை எனக்கு 4 மீட்டர்னால் இது ரிமைனிங் என்ன இருக்கும், 8 இருக்கணும். ஸோ இது 5 10, இது வந்து 15 இருக்கணும். அப்போ ஒரு சைடு 8, ஒரு சைடு 15. ரூட் ஆஃப் 64 ப்ளஸ் 15 ஸ்கொயர் என்னது 225. இதை கூட்டினா 9 0, 15 ஸ்கொயர் தானே 10 15, 15 ஸ்கொயர் வந்து 225. இதில் என்ன இருக்குது, 4 போக மீதி 8 தான் இருக்குது. 8 ஸ்கொயர் 64, 9 8 2. அப்போ 289 வருது. இதுக்கு நீங்கள் ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 17 வரும். 17 ஸ்கொயர் தான் என்னது 289. அப்போ ஆன்சர் 17, ஆப்ஷன் பி. ஸோ சிம்பிள், ஜஸ்ட் ஒரு டயக்ராம் வரைய போகிறீங்க, டயக்ராம் வரைஞ்சி அதில் என்ன வருதுன்னு பார்க்க போகிறீங்க, முடிஞ்சு. ஓகேவா? ஃபைன். இங்கே பாருங்கள் 2020 கேட்ட கொஸ்டின். எ மேன் வாக் டவுன் பேக் சைட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். வீடு எந்த டைரக்ஷன் இருக்குன்னு தெரியலையே.
சரி ஓகே, வீட்டுக்கு வாசல் எங்கே போடலாம்? வாசல் இங்கே போடுறோம், பேக் சைடு இங்கே வராரு. ஓகேவா? பேக் சைடு ஆஃப் ஹவுஸ் 25 மீட்டர், 25 மீட்டர் வந்திருக்காரு. அண்ட் டேர்ன் டு ஹிஸ் ரைட், இவ்வளோ ரைட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. அண்ட் வாக் 50 மீட்டர் அகெயின். அண்ட் டேர்ன் டு ஹிஸ் லெஃப்ட் திரும்பியிருக்காரு. எவ்வளோ? 25 மீட்டர். ஓகேவா? இஃப் ஹிஸ் ஹவுஸ் ஃபேஸஸ் ஈஸ்ட், ஆல்ரெடி கொடுத்துருக்காங்களா? ஹவுஸ் ஃபேஸஸ் ஈஸ்ட் அப்போ என்ன இருக்கும்? இது நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட், இதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? வாட் இஸ் ஹிஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணார். இப்போ என்ன டைரக்ஷனில் இருக்கார்? இது நார்த்து, இது வெஸ்ட்டு, அப்போ ஆன்சர் நார்த் வெஸ்ட். ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ இருக்கிறது என்ன டைரக்ஷனில் இருக்குது? நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஆன்சர் நார்த் வெஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டு. ஸோ சிம்பிள் கொஸ்டினாக, ஸோ இந்த மாதிரி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே ஃபைன். அடுத்து, எ உமன் ரன்ஸ் 12 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஹர் நார்த். ஓகேவா? சரி, இங்கேருந்து எங்கே போகிறாங்க? நார்த்தில் 12 கிலோமீட்டர் போயிருக்காங்க. 6 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். அகெயின் 6 சவுத்தா? சவுத்தில் ஒரு 6 வந்துட்டாங்க. ஓகேவா? அப்போ மிட்டில் இருக்காங்க. இப்போ தென் 8 கிலோமீட்டர் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஈஸ்ட்டில் எவ்வளோ? 8 கிலோமீட்டர். இன் விச் டைரக்ஷன் இஸ் சி ஃப்ரம் ஹியர் ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இப்போ என்ன டைரக்ஷனில் இருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ரைட்டா? இங்கே டைரக்ஷன் போடுங்க. நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஆன்சர் நார்த் ஈஸ்ட்டில் வருது. ஓகேவா? நார்த் ஈஸ்ட்டில் எத்தனை இருக்குது? நார்த் ஈஸ்ட் 2 சாய்ஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏயும் சியும் கிடையாது. பி அண்ட் டியில் வந்து ஏதாவது ஒன்று வரலாம். இப்போ எனக்கு ஆங்கிள் தெரியணும். அண்ட் ஆங்கிள் லெஸ் தென் 45 அண்ட் ஆங்கிள் மோர் தென் 45. சரி, ஆங்கிள் அப்படின்னா இதுதான். ரைட்டா? இதுதான் டீட்டா. பட் இது கவனிங்க, நல்லா கவனிங்க. இது 6, இதுவும் 6ஆக இருந்தால் ஆங்கிள் கண்டிப்பாக 45 டிகிரி இருக்குமா? நல்லா கவனிங்கப்பா, கான்செப்ட் தான். இதுவும் 6, இதுவும் 6ஆக இருந்தால் ஆங்கிள் மஸ்ட்டு பி என்னவாக இருக்கும்? 45 இருக்கும். இது 8 இருக்குது. நம்மளுக்கு என்ன இருக்குது? 8 இருக்குது. 8 இருக்கும்போது ஆங்கிள் என்ன ஆகும்? இந்த மாதிரி ஆகும். ரைட்டா? ஆங்கிள் என்ன ஆகும்? இந்த மாதிரி வரும். அப்போ இது என்ன ஆகும்? லெஸ் தென், குறைய தான் செய்யும், கூடாது. ஓகேவா? மேலே கூட கீழே குறையும். ஆங்கிள் நம்மளுக்கு கீழே தான் பார்க்கணும். ஸோ ஆன்சர் வில் பி an angle less than 45 degree northeast. So option B தான் என்னது ஆன்சர். So this question asked in 2021 UPSC question. ஓகேவா? ஃபைன். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். A bank employee drives 10 km towards south from her house and turn her left and drive another 20 km. ஓகேவா? She again turns left and drive 40 km. She turned to her right and drive another 5 km. She again turned to her right and drive another 30 km to reach her bank where she works. What is the shortest distance between her bank and her house? ஸோ சுற்றி போயிட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, இதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அடுத்து, எ பேங்க் எம்ப்ளாயி டிரைவ்ஸ் 10 km towards சவுத். ஓகே, 10 கிலோமீட்டர் சவுத்து. அதுக்கு அடுத்து டேர்ன் டு ஹர் லெஃப்ட், அவங்களோட லெஃப்ட் டேர்ன் பண்ணியிருக்காங்க. வாக் another 20 km அண்ட் டேர்ன் டு ஹர் லெஃப்ட் 40 km. அப்போ இதில் ஒரு 10 முடிஞ்சு போச்சு, இங்கே ஒரு 30. அப்போ இங்கே ஒரு 10, இங்கே ஒரு 30, 40 ஆயிடுச்சு. தென் ஷீ டர்ன் ஹர் ரைட் அண்ட் டிரைவ் 5 km ஃபுல் ஸ்டாப். ஷீ அகெயின் டர்ன் ஹர் ரைட் டிரைவ் 30 km. அப்போ 30 எங்கே வந்து நிற்கணும்? இங்கே கரெக்டாக ஷார்ப்பாக நிற்கணும். ஓகேவா? அடுத்து டு ரீச் ஹர் பேங்க். அப்போ இங்கே தான் என்ன இருக்குது? பேங்க் இருக்குது. வேர் ஷி ஒர்க். வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்? அப்போ வீட்டிலேருந்து இப்படி சுற்றி இப்படி போகிறதுக்கு டேரெக்டாக இப்படியே போயிருக்கலாம்ல. அப்போ இங்கேருந்து இந்த ஜங்ஷனுக்கு எவ்வளோ? 20. இங்கேருந்து இந்த ஜங்ஷனுக்கு 5. ஏன்னா மேலே இருக்கிறதா என்ன வரும்? இங்கே வரும். இந்த வேல்யூ தான் இங்கே வரும், இங்கே வரும். ஸோ 20 + 5 என்ன கிடைக்கும்? 25 km. ஓகேவா? ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் 25 km. ஸோ 2022 கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, 2 friends X and Y start running and they run together for 50 meter. என்ன டைரக்ஷன் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. சரி, ஸோ இப்படியே போகிறாங்க. எவ்வளோ? 50 மீட்ரு போகிறாங்க. எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? சரி, அண்ட் ரீச் எ பாயிண்ட். சரி, ஓகே, பாயிண்ட் வந்துச்சு. இதான் அந்த பாயிண்ட்டு. எக்ஸ் டர்ன்ஸ் ரைட் ரன் 60 மீட்டர். எக்ஸ் வந்து ரைட்டு,
run 60 meter, y turn left, right 40. இங்கே வந்து y, இங்கே வந்து x. Then x turn left போயிருக்காங்க, again ஒரு 50 meter and stops. y turn right போயிட்டுருக்காங்க, again ஒரு 50 meter. அப்போ என்ன இருக்குன்ற ரெண்டு பேரும் சேமாக இங்கே நிற்கணும். இவங்க இங்கே இருக்காங்க, இவங்க இங்கே இருக்காங்க. ஓகேவா? ஓகே. How far are the two friends from each other now? ஸோ ரெண்டு பேருக்கும் கேப்பில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்க்குறாங்க. இவங்க 40 மேலே போனாங்க, இவங்க 60 கீழே வந்தாங்க. 60 + 40 என்ன வந்துடும்? 100 வந்துடும். ஆன்சர் 100, ஆப்ஷன் ஏ. ஆன்சர் 100 மீட்டர், ஆப்ஷன் ஏ. ஸோ ஒரு ஈஸியான கொஸ்டின், 2022 கேட்ட கொஸ்டின். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 23 கொஸ்டின் வரல, 24 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஓகேவா? ஸோ கவனமாக இருங்க. A person walk 100 meter westward. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பண்ண என்னது? நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஓகேவா? 100 meter westward and turn left and walk 100. ஸோ ஒரு 100, turn left, another ஒரு 100. He then takes 225-degree turn clockwise direction. கிளாக் எப்படி ரொட்டேட் ஆகும்? இப்படி தான் ரொட்டேட் ஆகும். 225 டிகிரி இப்படி வந்துட்டு இருக்க மனுஷன் திரும்பி இப்படி போயாச்சுன்னா 180 டிகிரி. கரெக்டாக? ஸோ நான் ஆங்கிள் பார்க்குறேன், இங்கே வந்துட்டுருக்கோம், இங்கே போனால் 90, இங்கே வந்தால் 180, இங்கே வந்தால் 270. எனக்கு எவ்வளோ வேணும்? 225. அப்போ எந்த ஆங்கிள் வரும்? இந்த ஆங்கிளில் வரும். ஓகேவா? ஃபைன். தென் ஹி டேக்ஸ் 225 ஆங்கிள் இன் அந்த டைரெக்ஷனில் போகிறாங்க. அப்படின்னா எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம்? நார்த் ஈஸ்ட்டில் போயிட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஆன்சர் ஆப்ஷன் டி, நார்த் ஈஸ்ட். ஜஸ்ட் என்ன பண்ண, இங்கேருந்து ஆரம்பித்தாங்க, இங்கே வந்தாங்க, மறுபடியும் இங்கே போகிறாங்க. இது என்ன டைரெக்ஷனு? நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. இது நார்த் ஈஸ்ட்டு தான் வரும். சரியா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 2024 கேட்ட ஒரு ஈஸியான டைரெக்ஷன் சம். ஓகே. ஸோ லாஸ்ட் அடுத்த ஒரு சம். A person walk 100 meters straight from his house, turn left, walk again 100, again turn left and walk 300, then turn right, walk 100 to reach his office. In which direction does he walk initially from his house if his office is exactly the northeast direction? ஸோ ஆஃபீஸ் வந்து நார்த் ஈஸ்ட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா வீட்டுக்கு வெளியே ஃபஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் போயிருப்பார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஃபஸ்ட்டு ஒரு வீட்டை பிளான் பண்ணுவோம், இந்த மாதிரி வச்சுப்போம். சரியா? வீட்டுக்கு வெளியே இப்படி வராருன்னு வச்சுப்போம். ஸோ வீட்டுக்கு வெளியே வந்தாச்சு, 100 மீட்ரு டேர்ன் லெஃப்ட், 100 மீட்ரு டேர்ன் லெஃப்ட். அப்போ இது ஒரு 100னா இது வந்து 200, மொத்தம் 300 மீட்ரு வந்தாச்சு. தென் டேர்ன் ரைட், வாக் 100 மீட்டர் டு ரீச் ஹிஸ் ஆஃபீஸ். இங்கே யார் இருக்கா? இவங்களோட ஆஃபீஸ் இருக்குது. ஓகேவா? ஃபைன். இப்போ என்ன பண்ணணும்? இன் விச் டைரக்ஷன் டஸ் ஹி வாக் இனிஷியலி. அப்போ இனிஷியலாக என்ன டைரக்ஷன் போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கண்டிஷன்? இஃப் ஹிஸ் ஆஃபீஸ் இஸ் எக்ஸாக்ட்லி இந்த நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ இங்கேருந்து ஆஃபீஸ் நார்த் ஈஸ்ட்டில் இருக்கா? எஸ். நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஸோ இது நார்த் ஈஸ்ட்டில் தான் செட் ஆகிருக்கு. அப்போ இனிஷியலாக நடந்தது என்னது தான்? சவுத்து தான். ஆன்சர் சவுத் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சார் நீங்கள் ஃபஸ்ட்டு சவுத்து போட்டிங்க, ஃபஸ்ட்டு நார்த் வச்சு வரீங்க அப்படின்னாலும் அப்படி வரைஞ்சாலும் சேம் ஆன்சர் தான் வரும். ஆன்சரில் சேஞ்ச் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதனால் செக் பண்ணி பார்த்துரும். சரியா? சரி, நான் வீட்டு டைரக்ஷனே மாற்றுறேன். சரி, வீட்டு வாசல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். சரியா? சார் வீட்டிலேருந்து வெளியே வரோம், 100 மீட்டர் ஸ்ட்ரெயிட், டேர்ன் லெஃப்ட் 100, டேர்ன் லெஃப்ட், இது ஒரு 100 வச்சுக்கலாம், இது ஒரு 200, மொத்தம் 300. அண்ட் லாஸ்ட்டாக டேர்ன் ரைட், எவ்வளோ? ஒரு 100. இங்கே தான் என்ன இருக்குது? ஆஃபீஸ் இருக்குது. ஸோ ஹிஸ் ஆஃபீஸ் எக்ஸாக்ட்லி இன் தி நார்த் ஈஸ்ட். இந்த டேரக்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து நார்த் ஈஸ்ட் அப்படின்னு சொன்னால் நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு இப்படி போட்டால் தான் இது என்னவாக இருக்கும்? நார்த் ஈஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இது நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா ஃபஸ்ட்டு போனது என்ன டைரக்ஷன்? சவுத் டைரக்ஷன். ஓகேவா? ஸோ ஆன்சர் சவுத், ஆப்ஷன் சி. ஓகே. சரி, ஃபைனலாக ஒரே ஒரு கொஷின் பார்ப்போம், அதோட என்ன பண்ணிடலாம். ஓகே. இந்த சம் பாருங்கள். த ஹவுஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஃபேஸ் ஈச் அதர். அப்போ ஏபி இருக்குது, ஃபேஸ் ஈச் அதரில் இருக்குது. ஆன் எ ரோடு கோயிங் நார்த்து சவுத். அப்போ நார்த்து சவுத்துக்கு ஒரு ரோடு போகுது, நார்த்து சவுத்துக்கு ஒரு ரோடு போகுது. அங்கே வந்து
ஏ இருக்காங்க, பி இருக்காங்க, பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? அப்போது டைரக்ஷன் என்னது? நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட். ஓகேவா? ஈச் அதர் on a road going north to south. இது நம்ம ஆல்ரெடி பண்ணியாச்சு. A is being on the western side. A வந்து வெஸ்டர்ன் சைடு இருக்குது. அப்போ எங்கே யார் இருக்கா? இங்கே வந்து ஏ இருக்காங்க, இங்கே யார் இருக்காங்க? பி இருக்காங்க. ஓகே, ஏ கம்ஸ் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ். வீட்டிலேருந்து வெளியே வராரு. டேர்ன் லெஃப்ட் ட்ராவல் 5 கிலோமீட்டர். அடுத்து டேர்ன் ரைட் ட்ராவல் 5 கிலோமீட்டர். ஓகே, அப்போ வீட்டிலேருந்து வெளியே வந்து லெஃப்ட்டில் திரும்பி ஒரு 5 கிலோமீட்ரு, ரைட்டில் திரும்பி 5 கிலோமீட்ரு. டு தி ஃப்ரண்ட் ஆஃப் டீஸ் ஹவுஸ். இப்போ எங்கே இருக்கார்? டு தி ஃப்ரண்ட் ஆஃப் டீஸ் ஹவுஸ். அப்படியே நடந்து எங்கே வந்துட்டார்? டியோட ஹவுஸ்க்கு வந்துட்டார். ஓகேவா? பி ஆல்சோ. பி டஸ் எக்ஸாக்ட்லி த சேம். பியும் இதே தான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? வீட்டிலேருந்து வெளியே வராங்க. டேர்ன் லெஃப்ட் ட்ராவல் 5, ரைட் ட்ராவல் 5. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்குது? பி டஸ் எக்ஸாக்ட்லி த சேம் அண்ட் ரீச்சஸ் தி front of C's house. In this context, which one of the following is correct? Which one of the following is correct? ஸோ இந்த மாதிரி சம் சொல்லிட்டாங்க. இதில் என்னெல்லாம் கரெக்டுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏல என்ன கொடுக்குறான் அப்படின்னா, சி அண்ட் டி லிவ் இன் சேம் ஸ்ட்ரீட். ரெண்டு பேரும் ஒரே தெருவில் தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, சீஸ் ஹவுஸ் ஃபேஸஸ் சவுத் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மூணாவது, த ஹவுஸ் ஆஃப் சி அண்ட் டி ஆர் லெஸ் தேன் 20 கிலோமீட்டர் அப்பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபோவ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? சரி, இதில் எது கரெக்டுன்னு பார்க்கணும். சரி, படத்தை முதல்ல வரையும். இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி படத்தை வரைஞ்சிடலாம். சரியா? ஓகே கைஸ், கவனிங்க. ஸோ இதில் நார்த்து சவுத்துக்கு ஒரு ரோடு. அப்போ நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட்டுங்கிறது டைரக்ஷன் கவர்ட்டு. ஸோ வெஸ்டர்ன் சைடு யார் இருக்கா? ஏ இருக்காங்க. அப்போ ஏ இருக்காங்க. இங்கே யார் இருக்காங்க? பி இருக்காங்க. ஓகேவா? சரி, என்ன நடக்குது? இது வந்து ரோடு தான். ஏ வீட்டிலேருந்து வெளியே வராரு. வெளியே வந்தாச்சு. லெஃப்ட்டு போகிறாரு ஒரு 5 கிலோமீட்ரு, ரைட்டு போகிறாரு ஒரு 5 கிலோமீட்ரு. இங்கே வந்து யார் இருக்கா? டியோட வாசல் முன்னாடி வந்துடுறாரு. பி வீட்டோட வெளியே வராங்க. லெஃப்ட்டு போகிறாங்க ஒரு 5 கிலோமீட்ரு. அகெயின் ரைட்டு போகிறாங்க ஒரு 5 கிலோமீட்ரு. இங்கே யார் இருக்கா? சி இருக்காங்க. சரியா? அப்போது இந்த தெருவில் டி இருக்காங்க, இந்த தெருவில் சி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சி அண்ட் டி லிவ் இன் சேம் டைரக்ஷன், சேம் ஸ்ட்ரீட்டா? இல்லை, வேறு ஸ்ட்ரீட்டு. சி ஹவுஸ் ஃபேஸஸ் சவுத். இங்கே பாருங்கள், நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு தான். சியோட ஹவுஸ் இங்கே இருக்குன்னா ஹவுஸ் எந்த வாசலில் இருக்கும்? இந்த வாசலில் இருக்கா? வெஸ்ட் ஈஸ்ட்டில் தான் இருக்குங்க. ரைட்டா? சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க, அதனால் இது தப்பு. நன்னாத்தியப்போன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம அதுக்கு வர தேவையில்லை. சி, த ஹவுசஸ் ஆஃப் சி அண்ட் டி ஆர் லெஸ் தேன் 20 கிலோமீட்டர் அப்பார்ட். சரி, இதை நான் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து ஒரு என்ன பண்ணுறேன்? ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் போடுறேன். ஸோ 5 5னா இது ஒரு 10, 5 5னா இது ஒரு 10. ஸோ 10 இருக்குது. ஓகேவா? சரி, இதில் என்ன வரும்? 10√2 ஆக்சுவல்னு ஆன்சர் வரும். பிதாகரஸ் படி என்ன வரும்? ஒரு 100 100 200, 100 வெளியே தான் 10, 10√2 வரும். √2 வேல்யூ அரௌண்ட் 1.414 போட்டால் கூட உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 14 கிலோமீட்டர் வரும். ரைட்டா? இது என்ன சொல்லியிருக்காங்க? லெஸ் தேன் 20 கிலோமீட்டர் அப்பார் சொல்லியிருக்காங்க. எஸ், அரௌண்ட் 14 கிலோமீட்டர் தான் வரும். ஸோ லெஸ் தேன் 20 கிலோமீட்டர் அப்பார் இருக்கிறது கரெக்டு. ஸோ ஃபார் திஸ் கொஸ்டின் ஆன்சர் சி. ஸோ இதை இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதுதான் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷனில் லாஸ்ட் 10 இயர்ஸில் வந்த எல்லா கொஸ்டினுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? எதை வச்சு கேட்டிருந்தாங்க? ஒன்று ஆங்கிள் வச்சு கேட்டிருந்தாங்க, இல்லை அப்படின்னா ஆங்கிள் வச்சு கேட்டிருந்தாங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து
டைரக்ஷன்லேயே லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி போகிறது, அதுக்கப்புறம் தான் நார்த் ஈஸ்ட் நார்த் சவுத் இந்த மாதிரி போகிறது. ஸோ பிதாகரஸ் யூஸ் பண்ணுறது இந்த லெவலுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான டாப்பிக்கில் நீங்கள் வந்து ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய டாபிக். மச்ச ஒரு ஃபார்முலா கிடையாது. ஜஸ்ட்டு நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் தெரிஞ்சால் போதும். இதில் ஒரு ட்ரிக் நீங்கள் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ மேலே நார்த்து, கீழே சவுத்து, லெஃப்ட்டில் வெஸ்ட்டு, ரைட் சைடில் ஈஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ எப்போவுமே நார்த்து சவுத்து மேலே கீழே வருங்கிறத பார்த்துக்கோங்க. வெஸ்ட் ஈஸ்ட் வந்து மேபி கன்ஃபியூஷனா வின்னு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு டவுட் ஆகுது. சரியா? ஸோ நம்ம செஷன் 16 பார்த்துட்ருக்கோம். ஸோ டைரக்ஷனில் பார்ட் 1. ஸோ டைரக்ஷன் ஃபுல்லாக நம்ம இதில் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் நான் உங்களுக்கு அனலிட்டிக்கல் ரீசனிங் கொடுக்குறோம். சரியா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். ஸோ நம்ம யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் கிராக் ஆப்டிடியூட் ஐயப்பன் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் பேஜில் ஐயப்பன் சார் ஆப்டிடியூட் இருந்தீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட். மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் கிளாஸ் அனலிட்டிக்கல் ரீசனிங். ஓகே, தேங்க்யூ கைஸ்.